அனைவருக்கும் காலை வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற பெண்மையை போற்றி பாடிய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையை இந்த அழகிய தருணத்தில் நினைவு கூறுகிறேன். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அறியாமைக்கே வித்தாக அமைந்த குக்கிராமத்தில் என்னை ஈன்றெடுத்து என்னை இந்த மேடைக்கு தகுதியாக்கி கொடுத்த என் தாய்க்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் எதிர்கால தூண்களை சரியான பாதையில் கட்டமைத்துக் கொண்டிருக்கும் இப்பள்ளியின் தாளாளர், முதல்வர், அவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆசிரியர் சகோதரிகளுக்கும் என்றும் இப்பள்ளியின் பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் நின்று இங்கு இன்முகத்தோடு படர்ந்து அமர்ந்திருக்கும் சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கும் கரடுமுரடான பாதையாயினும் என்னுடன் பயணித்து ஒத்துழைப்பு நல்கி வரும் என் அன்பு தோழிகளுக்கும் இந்த தருணத்தில் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்றேன். நாம எல்லாருமே இப்ப ஒன்று கூடி இந்த மார்ச் 8 ஏன் மகளிர் தினம் உலக மகளிர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம யாருமே கேட்டது கிடையாது. சில பேருக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கும். ஏன் ஒரு விஷயம் எப்ப நமக்கு பாதிக்கப்படுதோ அப்பதான் நம்ம போராடி வென்று அந்த நாளை நம்ம நினைவு கூறுவதற்காக தான் நம்ம வச்சிருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது? ஒரு ஆதி மனிதன் உணவை தேடி அலைந்து கொண்டிருந்த போது கூட பெண் கூடவே இருந்தாங்க. ஆண் எங்கு சென்றாலும், உணவு தேடி சென்றாலும், வேட்டையாட சென்றாலும், தற்காப்புக்காக சென்று கொண்டிருக்கும் போதும் பெண்ணானவள் துணையாக தான் நின்றாள். ஆண் பெண்மையை மதித்தான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெண்கள் நிறுத்தப்பட்டார்கள். காரணம், கருவுற்று இருந்தாள். கருவுற்ற காலத்தில் பெண்ணின் பாதுகாப்பையும் அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஒரு குகைக்குள்ள ஆதி மனிதன் அடைச்சு வச்சான். அப்பயும் நம்மளாம் சும்மா இருக்க மாட்டோம். நம்மளாம் யாரு? மகளிர். என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவங்க எங்கேயாவது போயிட்டு வரட்டும், நம்மளால என்ன சாதிக்க முடியும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது குகைக்கு உள்ள இருந்து பாக்குறாங்க. ஒரு மரத்துல பூ நல்லா அழகா பூவா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது காயா மாறுது. காயானது சில காலங்கள் கழித்து கனியாக மாறுது. கனியானது உதிர்ந்து கீழே விதையா விழுது. கீழே விதையாக விழுந்த அந்த கனி மீண்டும் மரமாக வளருகிறது. மறுபடியும் அதனுடைய வேலையை ஆரம்பிக்குது. நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை நாம ஏன் விதைக்க கூடாது என்ற எண்ணத்தை அந்த பெண்ணுக்கு உணர்த்தியது. யோசித்த பெண், நாம் ஏன் சும்மா இருக்கணும்? சரி, ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம சரி பண்ணுவோம். சரி செய்துட்டு அந்த விதைகள், அங்கங்கே சிதறி கடந்த விதைகளை ஒவ்வொரு இடத்துல நம்ம நட்டு வச்சு அதை மரமாக்கலாம். மரமாக்கி ஒரு விளைச்சலை நம்ம கொடுத்து ஓடி ஓடி நம்ம சாப்பிடுகின்ற இடத்த ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம என்ன செய்தா நமக்கு பலன் கிடைக்கும்ன்றதை யோசிச்சா. ஆதி மனிதனுக்கும் ஆண் மகனுக்கு அதனுடைய பக்குவத்தையும் அனுபவத்தையும் சொல்லும் போது, சரி பெண் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்குறாங்க. அதே போல பெண்ணுடன் ஆணும் இணைந்து விதையை விதைக்கிறாங்க. முத விதைத்தது யார் என்றால் பெண். விவசாயத்தை ஆரம்பித்து வைத்த உலகின் மனித குலத்தில் விவசாயத்தை ஆரம்பித்து வைத்தவள் பெண் மட்டுமே. பின்னாளில் ஓடி ஆதி மனிதன் ஓடிய காலங்கள் உருண்டு ஒரு இடத்தில் நிலை கொண்ட நாளாக மாறியது. சில காலங்களில் கழித்து ஒரு சமூகமாக உருவாக்கப்பட்டது. சமூகம் நாகரிகத்தை நோக்கி சென்றது. இன்று நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழித்து முக்கியத்துவம் அனைத்தும் குறைக்கப்பட்டன. குறைக்கப்பட்டு தேய்ந்து போனது. தன்மானமும் சுயமரியாதையும் பெண்மைக்கு இழுக்காகவே அமைந்தது. அதை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்வாங்க. அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க? பெண்கள் எல்லாம் சேர்ந்து பெண்களுடைய பொதுவான வேலை இருந்தாலே ஆண்கள் முடிவு பண்றது, வீட்டுல இருக்கிற வேலையை பார்க்கணும், சமைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நம்ம சொல்றதை செய்துட்டு வாயை மூடிட்டு வேலையை பார்க்கணும். இதேதான். அப்படியே நீ மீறி வேலைக்கு போறியா, அங்க என்ன கண்டிஷனோ அதுக்கு அங்கேயும் ஆண் மகன் கிட்ட அடிமையா தான் நம்ம வேலை செய்யணும். இதே நிலைமை தான் ஓடிட்டு இருந்தது. அமெரிக்காவில் இதே போல போச்சு. 16 மணி நேரம் பெண்கள் உழைப்பை வாங்கினாங்க. ஆனா சம ஊதியம் கொடுக்கவில்லை. பாதி சம்பளம் தான். உன்னுடைய குடும்ப சூழ்நிலை, நம்மளுடைய குடும்ப கஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு அதற்கேற்ற கூலியை கொடுக்காம பணியை மட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கிற கொடுமையை அனுபவிக்க முடியாம அனைத்து நபர்களும் பெண்களும் சேர்ந்து போராட்டத்துக்கு
உறுதுணையாக 15,000 பெண்கள் போராட்டத்திற்கு களத்திற்கு இறங்கினார்கள். அப்போது என்ன ஆச்சுன்னா பஞ்சு தொழிற்சாலை தான் அதிகமா இருக்கும் நியூயார்க்ல. பஞ்சு தொழிற்சாலை எல்லாம் அடைச்சாங்க. முதல் கட்ட போராட்டமா பஞ்சு தொழிற்சாலை ஃபுல்லா அடைச்சாங்க. அப்ப அங்க இருந்த ஆண்கள்லாம் நினைச்சாங்க, இவங்களுடைய கஷ்டத்துக்கு வேலைக்கு வராங்க, இவங்கள ஏன் நம்ம தடுக்க கூடாது, எப்படி தடுக்கலாம், சூட்சமங்கள் உருவானது. அதில் என்ன ஆச்சு, பஞ்சு தொழிற்சாலைகள் எரிக்கப்பட்டன. எரிக்கப்பட்ட நிலையில் 75 பெண் தொழிலாளர்கள் கருகி சாம்பலாகி போனார்கள். எஞ்சியிருந்த பெண்கள் கதறினர், அழுதனர். என்ன செய்யறதுன்னு தெரியல. போராட்டத்தை கைவிடலாமா? வேண்டாம், கைவிடக்கூடாது. 1000 இடர்பாடுகள் வந்தாலும் நம்மளுடைய கொள்கையில, நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம நிலையா நிக்கணும்ன்றது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அடுத்தடுத்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. 1909 ஆண்டு மார்ச் 8 1882 மார்ச் 8 இந்த 75 பெண்கள் இறந்தனர். 1909 நியூயார்க் அமெரிக்க அரசு என்ன முடிவு பண்ணுதுன்னா, இதுக்கப்புறம் நம்ம பெண்களை அடிமைப்படுத்தணும்னு நினைச்சா நம்மளுடைய அரசுக்கே இழுக்காப்ப முடியும். நம்மளுடைய முன்னேற்றத்தில் கண்டிப்பாக தாழ்வு தான் வரும். உயர்நிலையை நம்மளோட அடைய முடியாது, நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறாது என்ற முடிவுக்கு வந்துட்டு மார்ச் 8 உலக மகளிர் தினமாக அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க, நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் வாக்குரிமை, சம வேலை வாய்ப்பு, சம நேர வேலை வாய்ப்பு, சம ஊதியம் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும். உங்களுக்கு மகளிர் தினமாக இந்த மார்ச் 8 மகளிர் தினமாக சமர்ப்பிக்கின்றோம். அனுசரிக்கப்பட்டது. அன்று 75 தொழிலாளர்கள் இறந்த நாளை அனுசரிக்கவே அந்த உரிமை வழங்கப்பட்டது. பின்னாளில் என்னாச்சு, 1910 மேற்கொண்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பெண் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு டீமா உருவாகிறாங்க. நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு இந்த சுதந்திரம் வேணும், நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டா எப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு மாநாடுகளை அடிக்கடி பரப்புரையாக இப்ப எப்படி பரப்பிட்டு வராங்களோ அதே போல பரப்பிட்டு வராங்க. பெண்களுடைய முக்கியத்துவம் என்ன, நம்மளுக்கு எதனால பாதிக்கப்படுறோம், நம்மளால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கே ஆரம்பிச்சாங்க. 1910 டென்மார்க்ல ஒருத்தவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. என்னன்றாங்கன்னா, உலக மகளிர் தினமாக அறிவிக்க வேண்டும், உலக மகளிர் தினமாக அறிவிக்க வேண்டும். ஐக்கிய நாட்டு சபை மறுத்துடுது, அது போல தர முடியாது, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, அது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும். அதன் பிறகும் பல போராட்டங்கள் நிகழ்த்தி 1975 64 ஆண்டுகள் கழித்து உலக மகளிர் தினமாக அனுசரிக்கப்பட்டது. நாளடைவில் அனுசரிக்கப்பட்டதானது இன்று மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் எந்த கடவுள் வருவாரு? ஆக்கவும் அழிக்கவும் ஆண் கடவுள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா செல்வத்துக்கும் கல்விக்கும் பெண் கடவுள் மட்டும்தான் நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கோம். அந்த ஆண் கடவுளை விட திறமை வாய்ந்தவர்கள், தெளிவானவர்கள் யார் என்றால் பெண் கடவுள் மட்டும்தான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன முதல்வர் அவர்கள் ஒரு வேலையை செய்தாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சே முடிவு பண்ணிட்டேன், இங்க இருக்க ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் எதிர்காலத்துல ஒவ்வொரு துறையிலும் ஒரு பிள்ளை தவறாமல் ஒவ்வொரு துறையிலும் சாதிக்க பிறந்தவர்கள் என்று. வெல்கம் டான்ஸ் பிரேக்கப் ஆயிடுச்சு. என்ன பண்ணாரு, போனாரு. அதை நம்ம விடக்கூடாது. பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், அது பாதியில விடப்படக்கூடாது, அதை கண்டிப்பா நடத்தி முடிக்கணும்னு முன் வந்தாரு. அப்படிப்பட்ட பள்ளியில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றோர்களை நன்கு உற்று நோக்குங்கள். இந்த திண்டிவனம் சர்க்கார்ல எத்தனை பள்ளிகள் இருக்கிறது? குழந்தைங்க எல்லாம் நல்லா யோசிங்கப்பா. இப்ப யோசிக்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கீங்க. திண்டிவனத்துல அவ்வளோ ஸ்கூல் இருக்கு, எல்லாம் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு, தமிழ் மீடியம் இருக்கு. பள்ளிகள் நல்லா படிக்கிற பள்ளி தான் எல்லாம், எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. ஆனா உங்கள் பெற்றோர்கள் அனைவரும், அதுவும் பெண்கள் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள ஆணை சரி கட்டி இந்த பள்ளியில் சேர்ப்பதற்கு எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். கழுதை போன்றவர்கள்
கழுகுன்னா என்னன்னு தெரியும்? கழுகு எப்படி தெரியுமா இருக்கும்? நமக்கு ஒரு வேளை உணவு வேணும்னா உயரத்துல பறந்து, எவ்வளவு உயரமா பறந்து தனக்கு தகுதியான எனக்கு ஏத்த உணவு எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி சல்லுன்னு சூப்பரா இறங்கி அவனுடைய இறைய தேடி எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் இந்த பள்ளியை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? எல்லா ஸ்கூல்லையும் இல்லாதது இருக்கு. எல்லா ஸ்கூல்லையும் போனா படிங்க. படிச்சிட்டீங்களா? தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ், இப்ப ஹிந்திலாம் கூட சேர்த்து தான் சொல்லி தராங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் கூடுதலாக சிலம்பம், செஸ் சொல்லித்தராங்களா இந்த ஸ்கூல்ல? ஒவ்வொரு பிள்ளையும் திறம்பட ஒவ்வொரு துறையிலும் தனித்துவம் மிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என்பதே இப்பள்ளியின் நோக்கம். இதை அறிந்து நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் இவ்வளவு இப்பே தெரியுது 50-50% ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளான்னு தெரியல, ஈக்குவாலிட்டி கிடைச்சிருச்சு இந்த ஸ்கூல்ல, ஈக்குவாலிட்டி கிடைச்சிருச்சு. இப்படிப்பட்ட பெருமை மிக்க ஸ்கூல்ல உங்களை பிள்ளைகளை சேர்த்ததுக்கு தலை வணங்குகிறேன். எனக்கு பிடிச்ச வீரமங்கை வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நம்ம இப்ப அமெரிக்கா பத்தி தான் பார்த்தோம். வேலு நாச்சியார் என்பவர் சிவகங்கை மாநகரில் ஒரு பெரும் புரட்சி நடத்திய வீர தமிழச்சி. அவர் என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவரை ஆங்கிலேயர் கொண்டு போட்டாரு. ஏன் கொள்றாருன்னா, 2 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் ஆட்சி கொண்ட நேரம். இத பொறுத்துக்க முடியாம அவங்க சிவகங்கை மாநகரம் ஃபுல்லா ஆங்கிலேயர் உள்ள புகுந்து இருக்கிறவங்க எல்லாரையும் ஆட்டி படைக்கிறாங்க. ஆண்களை வெளியில விடவே மாட்டேங்கிறாங்க. இவங்க வேலு நாச்சியார் மாநகருக்கு வெளியில நின்று தனி ஆளாக சிவகங்கை மாநகர் ஒவ்வொரு பெண்ணாக வெளியேற்றி 5000 பெண்களை கொண்ட ஒரு படையினை உருவாக்கி உள்ளே நுழைந்து ஆயுதப்படையையும் ஆங்கிலேயர்களும் முற்றிலுமாக வேரோடு அழித்து சிவகங்கை மாநகருக்கு ஆங்கிலேயரிடமிருந்து முதலில் விடுதலை பெற்று தந்த வீரமங்கை வேலு நாச்சியார். எனவே இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு பெண்களையும் நான் வீரமங்கை வேலு நாச்சியாராகவே காண்கின்றேன். பெண்ணே, மலராக இருங்கள், மல்லிகையாக அல்ல. தண்ணீரின் அளவுக்கு தானம் உயரும் தாமரையாக, கொடியாக இருங்கள், பற்றி படரும் கொடியாக இல்லை, கோட்டையின் உச்சியில் பறக்கும் வெற்றி கொடியாக. பெண்மையை போற்றுவோம், பெண்மையை கொண்டாடுவோம். நன்றி.